இது சண்டே மினி விளாக் தான். காலையில எந்திரிச்சு ரொம்பவே ஹாப்பியா கோலம்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. சீக்கிரமா சுறுசுறுப்பா எந்திரிச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேத்தே மாவு நான் கொஞ்சம் அதிகமா தான் அரைச்சு வச்சிருந்தேன். நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு. சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல வந்து இட்லி அப்புறம் மீன் குழம்பு தான் வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இட்லியெல்லாம் ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா புளி ஊற போடலான்னு டப்பாவை ஓப்பன் பண்றேன். உள்ள இருந்து குட்டி குட்டியா பட்டாம்பூச்சி பறந்து போயிட்டு இருக்கு. ஆனா புளி நல்லா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க? பூச்சியா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா பார்க்க குட்டி குட்டியா பட்டாம்பூச்சி மாதிரி தான் இருந்தது. சரி ஏன்டா டப்பாக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கியே சுதந்திரமா வெளியில போங்கன்னு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் இனியாப்பா எல்லாத்துக்குமே காஃபி போட்டு கொடுத்தாச்சு. தம்பி வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரா. எடுத்து பார்க்கும்போது இப்போதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கோம், இப்போ போய் இவ்வளோ இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு எடுத்து வச்சுட்டு இட்லி அப்படியே எடுத்தாச்சு. இட்லி நல்லா தான் வந்துருந்துச்சு. நானும் இனியாப்பாவும் சேர்ந்து மீன் குழம்பு வச்சோம். சமையல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி பக்கத்து வீட்டில் போய் வாழையில வாங்கிட்டு வரலான்னு போய் பார்த்தா வாழையில மேலே தான் இருக்கு, மரத்தையே கட் பண்ணிருங்க. நாங்கள் எடுத்துட்டு வந்து எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில கிளம்பியாச்சு. எங்கே போறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா.